நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய திங்க் பண்ணி வச்சுருப்போம். இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்ஸை செட் பண்ணி பெரிய லிஸ்ட்டே நம்ம வச்சுருப்போம். பட் டே பை டே நம்மளுடைய கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒரு சில கோல்ஸை நம்ம மறந்து கூட இருக்கலாம், இல்லை அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரேடியெல்லாம் மறந்துருக்க மாட்டோம், பட் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் வச்ச ஒரு சில கோல்ஸை நீங்கள் எப்பயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, இல்லை உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், உங்களுடைய கோல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ சொல்லும்போது ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இதெல்லாம் உனக்கு வராது, நீ இதெல்லாம் பண்ணாத, நடக்கிற காரியத்தை பண்ணு, நடக்கிற காரியத்தை யோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுற பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பர்சன்ஸ் தான் நீங்களே உங்களுடைய கோல்ஸை மறந்துருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அந்த கோல்ஸை அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் இதை பண்ணணும், இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு பூஸ்டப் வேர்ட்ஸ்லாம் கொடுத்து, நிறைய கான்ஃபிடென்ட் கொடுத்து, கண்டிப்பாக பாருங்களேன் நீங்கள் இதை பண்ணுவீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நிறைய அந்த கோல்ஸே நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய பூஸ்டப் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக நாம் நம்மளுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி எல்லார் முன்னாடியும் ஸ்டாண்டர்டாக கெத்தாக நிற்போம். அந்த மாதிரி பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இழந்துடாதீங்க. என்னுடைய லைஃப்லேயும் நிறைய கான்ஃபிடென்ட் கொடுத்து, நிறைய பூஸ்டப் பண்ணி, நிறைய பூஸ்டப் வேர்ட்ஸ்லாம் கொடுத்து என்னையும் அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் காட் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம், எனக்கு வெரி ப்ரீஷியஸ் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் அவங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நேமை கமெண்ட் பண்ணுங்கள்.